இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக நல்ல கருத்துக்களை மலை பிரசங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இஸ்ரவேல் தேசத்தில் உப்பு 2 முக்கியமான காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. முதலாவது, சுவை தருவதற்காக. எந்த உணவையும் எவ்வளவு நேர்த்தியாக சமைத்தாலும், எவ்வளவு அனுபவத்தோடு சமைத்தாலும் உப்பு இல்லை என்றால் நிச்சயம் சுவை இல்லை. நாமும் மற்றவரது வாழ்க்கையில் ருசி கொடுப்பவர்களாக, சுவை சேர்க்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். உப்பை போல் மற்றவர் வாழ்க்கையில் ருசி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ருசியை எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. 2வது முக்கியமான காரியம், கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக. உணவுப் பொருட்களையும் கடலில் பிடித்த மீன்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காகவும் அன்றைய தினத்தில் உப்பு பயன்படுத்தப்பட்டது. நாமும் இவ்வுலகத்தில் உள்ள பொய், பொறாமை, சுயநலம், வெறுப்பு, இச்சை போன்ற பாவங்களிலிருந்து நம்மை சுற்றி உள்ளவர்கள், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அவர்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறோமா உப்பை போல் என்று சிந்திக்க வேண்டும். உப்பை பற்றி இன்னும் சில நற்குணங்களை நான் சொல்கிறேன். 3வதாக, உப்பு குணப்படுத்தக்கூடியது. உப்பு அநேக நோய்களுக்கு மருந்தாகவும் குணப்படுத்தும் தன்மையும் கொண்டது. நாமும் வாழ்க்கையின் பிரச்சனையினாலும் பாவத்தின் பாரத்தினாலும் நிறைந்தவர்களுக்கு, நொறுங்குண்ட இதயம் உடையவர்களுக்கு காயம் கட்டுகிறவர்களாக, இதய நோயை குணப்படுத்துகிறவர்களாக உப்பை போல இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். 4வது, உப்பு சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. வேதாகமத்தில் கூட உப்பு சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்கு என்று யோசிக்கிறீர்களா? எரிகோவில் உள்ள நீரூற்றின் தண்ணீர் மிகவும் கெட்டுப்போனதாய் இருந்தது. உடனே எலிசா என்ற தீர்க்கதரிசி உப்பை கொண்டு வரச் சொல்லி அந்த நீரூற்றிலே போட்டார். அந்த நீரூற்றின் தண்ணீர் சுத்தமானது என்று 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உப்பு நீரூற்றின் தண்ணீரை சுத்தப்படுத்தியது போல நாம் எத்தனை பேருடைய அழுக்கு நிறைந்த இதயத்தை, வெறுப்பு நிறைந்த இதயத்தை, பெருமை நிறைந்த இதயத்தை, பகை, கோபம் நிறைந்த இதயத்தை அன்பு என்னும் உப்பினால் சுத்தப்படுத்துகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். 5வது, உப்பு கரைந்தவுடன் காணாமற் போகும். உப்பு கண்களுக்கு தெரியாமல் இருந்து மறைந்திருந்து ருசியை கொடுக்கிறது. அதுபோல நாமும் ஒருவருக்கு உதவி செய்யும் போது மற்றவர் நாம் உதவி செய்வதை காண வேண்டும் என்ற சிந்தனையில் செய்யாமல் உப்பை போல் மறைந்திருந்து வலதுகை செய்வதை இடதுகை அறியாதபடி செய்ய வேண்டும். ஆனால் நம்மில் அநேகர் ஒரு உதவி செய்துவிட்டு ஊருக்கே அந்த உதவி செய்ததை ஓதிவிடுகிறோம். அப்படிப்பட்ட பண்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இவ்வளவு நற்பண்புகள் நிறைந்த உப்பு சாரமற்று போனால் குப்பையில்தான் கொட்டப்படும். அதே போல நாமும் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டிராவிட்டால் நாமும் சாரமற்ற உப்பை போல் பயன்படாமற் போய்விடுவோம். உப்பை போல நாம் நம் வீட்டாரையும், நண்பர்களையும், பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து பாதுகாத்து பரலோகம் சிற்பமாக. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் அநேகரை போய் சென்றடைவதற்கு இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் மனதிலே பேசினாரானால் உங்கள் உதவும் கரங்களை நீட்டுங்கள்.